கருணாகரன் சார். நான் இல்ல கருணாகரன் சார், நான் தான். நீங்களா சார்? நான் கூட போலீஸ் தான் வந்துட்டாங்களோன்னு பயந்து போயிட்டேன் சார். என்ன சார், எல்லாரும் கவலையை மறக்க ஜாலியா குடிப்பாங்க, நீங்க என்னன்னா இப்படி பயந்துகிட்டே குடிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்க என்ன சார் இந்த பக்கம்? உங்களுக்கு விஷயம் தெரியுமோ தெரியாதோன்னு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். என்ன விஷயம் சார்? ரகு செத்து போன விஷயம். அதான் தெரியுமே சார். அது தெரியும். அவன் எப்படி செத்து போனான்னு தெரியுமா? எப்படி சார்? தலையில ஏதோ கனமான பொருளை வச்சு மண்டையில நச்சு நடிச்சு கொண்டிருக்காங்க. உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே தெரியும். என்னது, ஊருக்கே தெரியுமா? ஆமா சார், போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயே சொல்லிருக்காங்கல்ல. யாரோ கனமான பொருளை வச்சு மண்டையில அடிச்சதுனாலதான் ரகு செத்து போயிருக்கான்னு. சார், அது ஒண்ணும் அவ்வளோ கனமான பொருளா இல்ல சார். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? கருணாகரா, இப்படி உளறுவாயினா மாறிட்டியே. சமாளிடா, சமாளி. கருணாகரன் சார், கருணாகரன் சார், சார், அது கனமான பொருள் இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது 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 அந்த ரிப்போர்ட்லயே பின்னால சொல்லிருக்காங்களே சார். ஓ, அப்ப நீங்களும் அதை படிச்சீங்களா? ஆமா சார். போலீஸ் விடுங்க, எனக்கே உங்க மேல ஒரு சந்தேகம் இருக்கு சார். இல்ல இல்ல, ரகு மர்டர் பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க தான் அந்த ரகுவுக்கு உங்க வீட்ல இங்க தங்க வச்சு. சார் 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 நல்லா இருப்பீங்க சார். அத பத்தி மட்டும் பேசாதீங்க சார். கூட வேலை பார்த்த பாவத்துக்கு 5-10 கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணிருக்கேன் சார். விசுவாசமான பையனா இருக்கானேன்னு கூடவே வச்சிருந்தேன் சார். அப்பதான் சார் ஒரு நாள் வேலையும் இல்ல, வருமானமும் இல்ல, பொண்டாட்டி வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டேன்றான்னு ஒரு 2 நாள் மட்டும் தங்கிட்டு போறேன்னு கெஞ்சினான் சார். அத பார்த்து மனசு இறங்கி இங்க தங்க வச்ச சார். அதத்தான் சார் நான் பெத்த மூதேவி ஊர் முழுக்க சொல்லிட்டு தெரியுது. உங்ககிட்டயும் சொல்லி இருக்கு சார். அதை தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது சார். என்கிட்ட உளர்ன மாதிரி நாளைக்கு போலீஸ்ட உளறிட்டான்னு வச்சுக்குங்க. உங்க கதி என்னன்னு தெரியுமா? கம்பியும் களியும் தான் சார். உங்க வாயால அப்படிலாம் சொல்லாதீங்க சார். என்ன எப்படியாச்சும் காப்பாத்தி விட்டுருங்க சார். போலீஸ கூட சமாளிச்சலான்னு வைங்க, திருமூர்த்தி எப்படி சமாளிப்பீங்க? அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது உங்களை விட்டு வைப்பான்னு நினைக்கிறீங்களா? ஏன் சார்? திருமூர்த்திக்கு இதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? சரியா போச்சு போங்க. திருமூர்த்தி தம்பி தானே அந்த ரகு. சொன்னானே, மறந்துட்டீங்களா? ஐயோ, அவ்வளவுதான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா? என்னை காப்பாத்த வேற வழியே இல்லையா சார்? இருக்கு, ஒரு பெரிய வழி இருக்கு. என்ன சார் வழி? இந்த மொத்த பழியும் வேற யார் மேலேயாவது விழுந்தா உங்க மேல வேற யாருக்கும் சந்தேகமே வராது சார். நான் எதுவுமே பண்ணலையே சார். அதுக்கு எந்த ப்ரூஃபும் இல்லையே. எல்லா ஆதாரமும் உங்களுக்கு எதிரால இருக்கு. உங்களுக்கு ரகுவோட ஃபேமிலியை தெரியுமா? அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும் சார். ரகுவோட பொண்டாட்டிய தெரியும், அவ எங்க இருக்கான்னு தெரியும். ரகுவோட ஒய்ஃப் மட்டும் என் புருஷன் செத்ததுக்கு காரணம்னு ஒரு ஆள் மேல கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். யார் மேல சார்? அன்பு. அன்பு மேல. அவன் மேல பழி விழணும்னா நாளைக்கு நாம ரகுவோட ஒய்ஃபை மீட் பண்ணணும். ரகுவோட ஒய்ஃபை கம்ப்ளைண்ட் கொடுக்க வைக்கணும். சார், இது நடக்குமா சார்? அன்பு சிக்குவானா சார்? அவன் ரகுவை கொல்ல துரத்துனது வரைக்கும் போலீஸ்க்கு ஏற்கனவே தெரியும். நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ரகு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ரகு ஒய்ஃப் கிட்ட என்ன மீட் பண்ண வைங்க. அப்ப நாளைக்கு நான் உங்களை ரகு வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் சார். அப்ப பிரச்சனை சால்வ். எனக்கு ஊத்துங்க, ஹாப்பியா அடிப்போம். ஆமா கருணாகரன் சார், நான் வருவேன் முன்னாடியே தெரியுமா? இன்னொரு கிளாஸ் ரெடியா வச்சிருக்கீங்க சார். இது ரகுவோட கிளாஸ் சார்.
பழக்க தோசத்துல எடுத்து வச்சிட்டேன் சார். இந்த விஷயத்த போலீஸ்ட்ட சொல்லிடாதீங்க, அப்புறம் நீங்க தான் மாட்டுவீங்க. ஐயோ, நான் சொல்ல மாட்டேன் சார், சொல்ல மாட்டேன். எடுங்க. Cheers.